தேவர்கள் சூழத் திருமால் கருடன் தோள்விட்டு மண்டபத்தில் வீற்றிருத்தல். நண்பர்களே, போன பாடல்ல தேவர்கள் எல்லாரும் அரக்கர்கள் அழிந்ததிலே ஏற்பட்ட ஆனந்தத்துல ஆடி பாடி துளசி மாலைகளை பெருமாளோட பாதத்துல சூடி கொண்டாடினாங்கன்னு பார்த்தோம். அந்த தேவர்களுடைய ஆனந்த கூக்குரலுக்கும் ஆராதனைக்கும் செவிசாய்க்க, அவர்களுக்கு காட்சி அளிக்க அந்த எம்பெருமான் இப்ப வர்றான். எப்படி வர்றான் பாருங்க. அந்த அற்புத காட்சியை கம்பர் எப்படி நமக்கு கண்முன்னே நிறுத்துறாருன்னு பார்ப்போம். பொன்வரை இழிவது ஓர் புயலின் பொற்பு உற, என்னை ஆள் உடையவன் தோள் நின்று எம்பிரான் சென்னிவான் தடவும் மண்டபத்தில் சேர்ந்து அரிதுன்னு பொற்பிடமேல் பொலிந்து தோன்றினான். ஆஹா, என்ன ஒரு வர்ணனை! கேட்பதற்கே உள்ளம் சிலிர்க்கிறது அல்லவா? முதல் வரி, பொன்வரை இழிவது ஓர் புயலின் பொற்பு உற. பொன்வரைன்னா பொன்னான மலை, மேருமலைன்னு சொல்லுவாங்க. இழிவதுன்னா கீழே இறங்குவது, புயல்னா மேகம், பொற்பு உறன்னா அழகுடன். இதனோட அர்த்தம் என்னன்னா, பொன்மலையிலிருந்து ஒரு மேகம் கீழே இறங்கி வர்ற மாதிரி ஒரு அழகுடன். யார் வர்றது? அடுத்து சொல்றார். இரண்டாவது வரி, என்னை ஆள் உடையவன் தோள் நின்று எம்பிரான். என்னை ஆள் உடையவன், நான் என்னை ஆட்கொண்டவன், எனக்கு எஜமான். கம்பர் இங்க யாரை சொல்றார் தெரியுமா? பெரிய திருவடியாம் கருடனை சொல்றார். எம்பெருமானை தாங்கி வரும் கருடனை என்னை ஆள் உடையவன்னு தன் பக்தியால போற்றார் கம்பர். அப்படிப்பட்ட கருடனோட தோளிலிருந்து எம்பிரான், நம்முடைய எம்பெருமான் திருமால் கீழே இறங்கி. மூன்றாவது வரி, சென்னி வான் மண்டபத்தில் சேர்ந்து. சென்னின்னா உச்சி, வான் தடவும்னா ஆகாயத்தை தொடும். அத்தனை உயரமாக இருக்கிற ஆகாயத்தை எட்டி தொடுவது போன்ற அந்த பிரம்மாண்டமான மண்டபத்தில் சேர்ந்து, அந்த மண்டபத்தை அடைந்து. நான்காவது வரி, அரிதுன்னு பொற்பீடமேல் பொலிந்து தோன்றினான். அரின்னா சிங்கம், அரி துண்ணு பொற்பீடம், நான் சிங்கங்கள் தாங்கும் பொன்னாசனத்திலே, அதாவது சிம்மாசனத்திலே. பொலிந்து தோன்றினான், பேரொளியோடு பெருமிதத்தோடு அனைவருக்கும் காட்சி கொடுத்து வீற்றிருந்தான். அடேயப்பா, கருடனை ஒரு பொன்மலையாகவும் அதன் மேலிருந்து இறங்கும் திருமாலை கருமேகமாகவும் உருவகப்படுத்தி அந்த தெய்வீக இறங்குதலை எவ்வளவு அழகாக கம்பீரமாக சித்திரிக்கிறார் கம்பர். ஆகாயத்தை தொடும் மண்டபம், சிங்காதனம் எல்லாம் சேர்ந்து அந்த தெய்வீக காட்சியின் பிரம்மாண்டத்தை நம் கண்முன்னே நிறுத்துகிறது. தேவர்களுடைய ஆனந்த கொண்டாட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு அருள வந்த அந்த பரம்பொருளின் வருகையை கம்பர் வார்த்தைகளில் கோர்த்து நமக்கு அளித்திருக்கும் இந்த காட்சி மெய்யாலுமே அற்புதம். கேட்பதற்கே புல்லரிக்கிறதா? அந்த ஒரு கணம், அந்த தெய்வீக வருகை. கம்பனின் பாடல் வரிகளிலே நமக்கும் அந்த காட்சியை காணும் பேறு கிடைக்குது. என்ன ஒரு பாக்கியம்!